டம்மு சத்தத்தை கேட்டிங்கன்னா டம்மு டம்முன்னு அடிக்கிறான். சென்னையில் பெரிய பணக்கார விட்டு புள்ள போகிறான், அங்கே தான் நிற்கிது. அவள் அப்பா தான் அந்த ஊரில் கோயிலுக்கு அரங்காவலராக இருக்கார். இது நான் அரங்காவலர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அறம்னா என்னன்னு தெரியுமா? மனத்துக்கண் மாசில நாதல் ஒருவருக்கு அனைத்தரன். வள்ளுவன் என்ன சொல்லலாம்? எது அறம்? மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டு மனித குலத்துக்கு சேவை செய்கிற உணர்வோடு எவன் இருக்கானோ அதுதான் அறம். அந்த அறத்துக்கு காவலனா இருக்கிறவன் மகன் அங்க போய் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுதா? பெண்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற எதிர்கால சமூகம் உங்க கையில் இருக்கு. நான் உங்களை குறை சொல்லல, நீங்க கொஞ்சம் அப்படி இப்படித்தான் அப்படிதான். அது ஏன்னா உங்க வாழ்க்கை அமைப்பு வேற, ஆடவர் வாழ்க்கை அமைப்பு. அதனாலதான் பெண்களை எப்போதும் போற்றுறதும் பாதுகாக்கிறது. ஏன் சாமி எதுக்காக சொன்னார் தெரியுமா? பெண் உடலால் பலவீனப்பட்டவள், உள்ளத்தால் அல்ல, உணர்வுகளால் அல்ல. பெண்ணுக்கு எதிரி அவளுடைய உடல். அதனாலதான் வள்ளுவன் சொன்னா, நிறைகாக்கும் காப்பைய தலை, உன்னை நீதான் காத்துக்கொள்ள வேண்டும், ஊரோ உலகமோ காவல்துறையோ காக்க. அதனாலதான் ஈந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயினார் வள்ளுவர். சுமதியின் ஒரு வழக்கறிஞர் உண்டு, சென்னையில் என்ற ஒரு மேடையில் கேட்டது, என்ன உங்க வள்ளுவர் வள்ளுவருங்கிறீங்க? வள்ளுவர் ஆணாதிக்க சமுதாயம். ஏமான்னு சொல்ல, ஈந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை தானே சொன்னாரு, மகளை ஏன் சொல்லலன்னு. அடடா கிறுக்கு, உனக்கு அது புரியலடா. அவர் என்ன சொல்ல தெரியுமா? அந்த தாய்க்கு என்ன மகிழ்ச்சியா, என் மகன் சான்றோனாக இருக்கிறான், என் மகன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறான், என் மகன் சான்றோனாக இருப்பதனால் இந்த ஊரில என் மகனால் எந்த பெண்ணுக்கும் துன்பம் கிடையாது என்பதனால இவனை சான்றோன் என கேட்டவுடன் அந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறாள். அவள் தாய் குலத்தின் பிரதிநிதி, அதனால சொல்றான். அது சுமதி வழக்கறிஞரா ரொம்ப ரசிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. திருக்குறள் ஒரு புது விளக்கம் கேட்கணும் தான் அவங்ககிட்ட கேட்டேன். ஏன் உண்மையில நான் சொன்னேன், நீ கேட்டனால அந்த விளக்கத்தையே நான் சொன்னேன். பெண்களால் தான் முடியும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன். ஏன்னா எனக்கு பெண் குழந்தை கிடையாது. ஒன்று விட்ட தம்பி பிள்ளைகள் வந்து வளர்த்துருக்கேன். பெண்கள்கிட்ட சொல்லண்டா, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப உணர்ச்சிகளுக்கு இடம் தரக்கூடாது. அதுதான் சாமியினுடைய நோக்கம். அறிவை வளர்த்துக்கிட்டு அறிவு விசாலமாக விசாலமாக எச்சரிக்கை ஆயிடுவேன். எல்லாமே காதல் அல்ல, அதையும் தெரிஞ்சுக்கோ. ஆனா காதல் என்பதற்கு அர்த்தம் வந்து அது ஒண்ணுதான் இல்லை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி வைப்பது வேதம் நான்கினும் வைப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவேன்னு தேவாரம் சொல்லுது. காதல் என்பது இறைவன் மேல வைக்கிறது காதல் தான். அம்மா மேல அப்பா மேல வைக்கிறது காதல் தான். நாட்டின் மீது வைப்பது காதல். காதல்னா பக்தி, பக்தினா அன்பு, அன்புனா காதல். இவ்வளவுதான். காதல்னா அதுக்கு மட்டும் முட்டாத்தனமா வேணும். அன்பாருங்க, ஒரு செய்தி, அன்பாருங்க. அன்பாருங்க, உலகத்தையே வெல்லலாம். நான் வென்றிருக்கிறேன். நான் பயணம் பண்ணுகிற விமானத்தில் இருக்கிற பணிப்பெண்கள் அந்த விமான ஓட்டி பேர் கூட தெரிஞ்சு வச்சுக்குவேன். அடுத்து எங்கேயாவது விமான நிலையத்தில் பார்த்தா பேர் சொல்லி கூப்பிடும். அதில் மகிழ்ச்சி ஆயிடும். அந்த விமான ஓட்டிக்கு வந்து அந்த சிங்க அவன் இருப்பான், கட்டி பிடிச்சுவான். கண்ணன்ஜி அப்படி விடுவோமா? குவைட் ஓகே சிங். டுடே ஃப்ளைட், விச் ஃப்ளைட் மா? கிங் ஃபிஷர். நோ, ஐ வில் சி யூ. அப்படி அன்பா. இங்கிலாந்தில் இன்னொரு முறை போனோன்னா அந்த உணவு விடுதி பையங்களாம் வந்து காலில் விழுந்து தான் கட்டி பிடிச்சிட்டாங்க. பேர் ஒவ்வொருத்தரையும் நினைவு வச்சுக்க ஒன்றும் இல்லை. மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் ஹவுடி டு கேள, என்ன தப்பு? அம்மா கும்பிட்டா என்ன தப்பு? ஒரே ஒரு ஆள் தானே அம்மா கும்பிட்றேன்னு கையை தூக்குதாரு. போகும்போது நான் அவரை கும்பிட்டு போகணும். தாயை கும்பிட்றேங்கிறாரே. தம்பிகள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன், தாய் தப்பனை கும்பிடுங்க. தாய் தந்தை அதையும் சொல்கிறார் சுவாமிஜி. பெரியவர்களை நீங்கள் என்று அழைப்போம், பெரியவர்கள் எங்களை நீ என்று அழைப்பார்கள். மறந்தும் பெரியவர்கள் யாராவது எங்களை நீங்கள் என்று அழைத்து விட்டால் அது எங்களுக்கு பாவம். இருக்கிறீங்களா? அப்படி சினிமாவில் போகிறான், பெத்த தகப்பனா அவன் பேசுகிறான், அப்படித்தான் காட்டுறான். எங்கள் அப்பன் ஒரு லூசுங்க, ஒரு பையன் சினிமாவில் காட்டுறான். பார்த்தீங்களா? அதெல்லாம் சரியாக இருக்காம்மா. இந்த நடிக்கான்லாம் நடிக்கான். அவன் அப்பாட்ட சரியாக இருக்கான், தெரிஞ்சுக்கோ. அவன் 5 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான். அவன் அவளை காதலிக்கிறதுக்கே 10 கோடி ரூபா வாங்குறான், அந்த நடிகை காதலிக்க. நான் ஒரு நடிகர்கிட்ட கேட்டேன், ஏன் மாப்பிள்ளை இதில் உனக்கு என்னடா சம்பளம்? 15 கோடி ரூபான்னு. இங்கடா 15 கோடி ரூபா இல்லைன்னா இவளெல்லாம் எவன் மாமா காதலிப்பாங்கிறான். அவன் 15 கூட வாங்கிட்டு தான் அவன் திருச்சாவே உன்ட சொல்கிறேன். அதை சினிமாவை வச்சுக்கோ. வீடு வேற, சமூகம் உனக்கு நீ. அதான் சாமி சொன்னார். வேற எந்த நாட்டில் ஒரு துறவி சொல்லுவானா? நீங்கள் மனிதர்களாக பிறக்கிறீர்கள், நாங்கள் சமூகத்திற்காக பிறக்கிறோம்ங்கிறார். எவ்வளவு பெரிய செய்தி அது! நாம் இந்தியாவில் பிறந்தால் இந்த சமூகம் வாழ்வதற்கு பிறந்தவர்கள், இந்த சமூகத்தை வாழ வைக்க பிறந்தவர்கள். இந்த சமூகம் வாழ வேண்டும் என்றால் தாய்மையை போற்ற வேண்டும். அதான் சாமியினுடைய செய்தி. நீங்கள் அதற்கு உரியவர்களாக, பெண்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், அதற்கு உரியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு உரியவர்களாக உங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். உரியவர்களாக இருக்க முடியலன்னே சொல்லக்கூடாது, ஆகணும். அதான் பெண்களுக்கு பெருமை. எவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தாலும். நீங்கள் ஒரு செய்தி சொல்லட்டுமா?
இந்திரா காந்தி அம்மா பற்றி ஒரு செய்தி படம் காமிச்சாங்க. ஒரு நாள் பார்த்துட்டே இருந்த இரவு, மிகப்பெரிய ஏதோ உத்தரவுலாம் போட்டது, கையெழுத்து போட்டுட்டு கடைசியில் அங்கேருந்து ராகுல் காந்தி ஓடி வர்றான். சின்ன பையன், ஒரு 3-4 வயசுக்கு ஓடி வர்றான். இந்த பேனா போயிடுது, இந்த கோப்பு போயிடுது, எல்லாம் போயிடுது. நிக்சனை பார்த்து ஹூ ஆர் யூ டாஸ்க் மீன்னு கேட்குற அந்த தைரியமான இந்திரா காந்தி எனக்கு மறந்து போச்சு. இந்த ராகுல் காந்தி ஓடி வந்து ஏறி அப்படி கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு நான் அப்படியே அவனை கொஞ்சம் முத்தம் கொடுத்து அந்த 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 செய்தி பட பிரிவில் இந்த கேமராமேன் ஒரு பெரிய குடும்பஸ்தனாக இருக்கணும், அந்த குடும்பத்தை ரசித்தவனாக இருக்கணும். அப்படியே க்ளோஸ்அப்பில் கொண்டு அதை காட்டுறான். காட்டும்போது அந்த பின்னால் சொல்கிறவன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் எ கிராண்ட் மதருங்கிறான். ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் நாட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி நவ், ஷீ இஸ் எ கிராண்ட் மதருங்க. அந்த அம்மா அவனை கட்டி பிடிச்சி அவன் உருள்றான் அந்த பையன் மேலே. அப்போ தான் எனக்கு சுவாமி விவேகானந்தர் நினைவுக்கு வந்தார். உலகமே கண்டு நடுங்குகிற, உலகத்தையே அச்சப்படுத்துகிற, அமெரிக்காவை அதிரடி கேள்வி கேட்கிற இடத்தில் இருந்தால் கூட இந்திரா காந்தி என்கிற பெண் முதலே ஒரு மிகச்சிறந்த தாயாக இருந்திருக்கிறாள், அதனாலே தான் அவள் தலைவியாக முடிகிறது என்பதனை அந்த செய்தி படம் எனக்கு காட்டு. இந்த வித்யாலயத்துக்கும் சாமிக்கு நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். சாமி எல்லாம் வந்து பேசினேன், எத்தனை இடத்துல பேசுகிறது வேற. அது உங்களை மாதிரி பிள்ளைகள் எனக்கு இதான் வேணும், இளைஞர். எனக்கு ஒரு ஆசை, உங்களை மாதிரி உங்கள் பெற்றோர்களையும் சந்திக்கணும், அவங்களுக்கும் சில விஷயம் சொல்லணும். பெற்றோர்களுக்கு உங்களை எப்படி அன்பாக வச்சுக்கணும்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. குழந்தைகளை பெற்றோர்களும் கொஞ்சம் அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு தெரியணும். குழந்தைகள்னா அன்பான அன்பிற்கு எங்கே போக முடியும் நீங்கள் இல்லையா? உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெற்றோர்களை தாயை ரொம்ப கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு டிஃபன் பாக்ஸை நம்மால் அரை மணி நேரம் தூக்க முடியலையே, 300 நாள் சுமந்திருக்காள வயிற்றுல. அந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்காத்தானே வாழ்ந்திருக்கா. படுக்கிற பொழுது பத்திரமா படுத்து, திரும்பி படுக்கிற பொழுது பத்திரமா திரும்பி படுத்து, ஒவ்வொரு காரியமும் பார்த்து செய்து, இன்னும் உணவு சாப்பிட்டா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு பிடிக்காதுன்னு பெரியவங்க சொன்னால் அந்த உணவை சாப்பிடாம இருந்து எவ்வளவு பாதுகாப்பாக ஒரு குழந்தையை அவள் பெற்றுத்தருளா. அதான் சாமி சொல்றாரு, எங்கள் நாட்டில் வேறு எதுவும் கிடையாது பெண் தாய், வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். நான் மனைவி சொல்ல மாட்டேன், மகள் சொல்ல மாட்டேன், 2 வயசு அவ தாய் தாண்டா. நான் இன்னும் எங்க கிராமங்களில் பார்க்கேன், வருவான் தாயே சோறு இருந்தா போடமா, அம்மா தாய் தானே சொல்றான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தல. அது சாப்பிட்டு எனக்கு இன்னொரு சிறப்பு, சாமிஜி சோதிச்சாங்களா என்னன்னு தெரியல, இந்த உணவு உண்ட உடனே பேச வர்றது மாதிரி சிரமமான காரியம். சாமிஜி சொன்னாங்க, விழிப்புணர்வுடையவனாக நீ இருப்பதனால் உன்னால் பேச முடியும், இந்த இளைஞர்களை விழிப்போடு வைத்திருக்க முடியும் என்கிற நம்பிக்கையில தான் உன்னை இந்த நேரத்தில் பேச வச்சோன்னு சாமிஜி சொன்னாங்க. இந்த 2 கால் to 3 கால் நீ தான் அவங்கள சரியா வச்சுக்கிற முடியும்னு. அது ரொம்ப அன்பு. பெரிய சாமிலாம் என் மேலே உங்கள்கிட்ட சொல்கிறேன், அன்பாருங்கப்பா, எல்லாத்தையும் அன்பாருங்கப்பா. என்ன வந்துட போகுது? ஒரு கேடு வரப்போகிறதில்ல. 5000 ரூபா கொடுன்னு நான் சொல்கிறேன், அன்பார். பணக்காரங்க பக்கத்தில் போகாத, வருத்தப்படாது. அவன் ரொம்ப பெரிய பணக்காரனா என்ன அர்த்தம்? நாப்பிழக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி நல்லொன்று வரியாத நாரியரை கூடி பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறீர், கைவிடவும் மாட்டீர், கவர் விளந்த வரத்துளைக்குள் கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை பட்டணத்தார் சொல்றாரு. நாப்பிழக்க பொய் உரைத்து, நிறைய பொய் சொன்னாதான் கோடீஸ்வரனா வாங்கர். நாப்பிழக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி. துறவிகளுக்கு என்ன பெருமை தெரியுமா? அவங்க எங்கேயும் உட்கார்ந்துருவாங்க, மன்னர்கள் உட்கார முடியாது. எங்கள் ஊரில் ஒரு சாமி இருந்தாங்க, ஆறாமண்ண சாமின்னு. ஒரு கௌஃபீனம் கோமனை மட்டும்தான் கட்டியிருப்பாங்க, ஆனால் ஊரே அவங்கள வணங்கும். ஒரு நாள் நடு ரோட்டில் உட்காந்துட்டாங்க. கலெக்டர் வந்து அவரை சத்தமிட வர்றான், நடு ரோட்டில் இருக்கிற டிராஃபிக்னு வந்து, என்ன சாமி வம்பு பண்ணுறீங்க, நடு ரோட்டில் இருக்கிறீங்களே? இவர் சிரிச்சுட்டே சொல்றார், நீ கலெக்டர் தானடா அப்படிங்கிறார். ஆமாம், நீ நிற்கிற, நான் உட்காந்துருக்க மாத்தியாங்கிறார். யூ ஆர் த கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். நான் ஒரு வெறும் சுவாமியார் கீழே உட்காந்துருக்கேன்டா. எனக்கு அப்போ தான் உமர்காம் நினைக்கு வந்தான். உமர்காம் நடு ரோட்டில் இருந்திருக்கான். அந்த இளவரசன், முகமதிய நாட்டில் இளவரசன் உமர்காமோட படித்தவன். இந்த இஸ்லாமிய நாடுகளில் மன்னர் வந்தால் மக்கள்லாம் ஓடிடணும், உமர்காம் எந்திரிச்சு போல அங்கேயே இருக்கிறான். இளவரசன் பக்கத்தில் வந்தாச்சு, விட்ட போகிறாங்க. அவன் என் நண்பன் பள்ளி தோழன் வந்து என்ன மாதிரி உட்காந்துருக்கேன்னா, உமர்காம் சிரிச்சிட்டே சொன்னான், நான் உட்காந்துருக்கேன், நீ இளவரசன் நிற்கிறியேன்னு இருக்கான். நான் இளவரசன், நான் அந்த மண்பாண்ட கடையை பாடுறா, மூடி பானை சட்டி எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் மண்ணுடா, நீ நானும் மண்ணு நானா. யாரு? உமர்கயாம். ஆனால் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், பிறந்துட்டீங்கன்னு வைங்க, இறந்து போகக்கூடாது. புரியல?
சுவாமி விவேகானந்தர் மறைந்து விட்டாரா? உடம்பால் மறைந்தார். உணர்வுகளால், எண்ணங்களால், உயர்ந்த சிந்தனைகளால் உலகத்திற்கும் மனித குலத்திற்கு வழிகாட்டியதனால் இந்தியர்களை உலகத்தில் உயர்ந்த இடத்தில் வையத் தலைமைகள் என்று பாரதி சொன்னானே, அந்த இடத்தில் நிறுத்தி பார்ப்பதற்காக ஓயாது உழைத்த அந்த துறவி உடலால் மறைந்தாரே ஒழிய இன்றும் நம் மத்தியிலே உயிரோடு என்றல்ல உயிர்ப்போடு நிற்கிற மிகப்பெரிய துறவியாக வழிகாட்டியாக இருக்கிறார் அல்லவா? அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாய்க்க வேண்டும். மரணத்தால் முடிந்து போகிறவர்களாக என் மாணவ செல்வங்களே நீங்கள் இருந்தால் நீங்கள் விவேகானந்தரை கற்று பயனில்லை. மரணத்திற்கு பிறகும் வாழுகிற வாழ்க்கைக்குரியவர்களாக நீங்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவனை வேண்டி அவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும். இந்த குழந்தைகள் நேர்மையானவர்களாக, நாணயமானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக எதிர்கால இந்தியாவை சாமி சொன்னால what now India wants the muscles of iron, the nerves of steel, the gigantic will which nothing can resist என்று சொன்னாரே. இரும்பாலான சதைகளும் எக்காலான நரம்புகளுமாக மிகச்சிறந்த இளைஞர்கள் இந்த நாட்டு எதிர்காலத்தில் வலிமைப்படுத்த வேண்டும் என்று அந்த பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது என்று சொல்லி உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்வடைகிறேன். உங்களிலே யாரேனும் ஒருவர் நான் நீண்ட நாள் உயிரோடு இருப்பேன் என்றால், உலகத்தில் எந்த பகுதியிலாவது என்னை சந்தித்தீர்கள் என்றால், ராமகிருஷ்ண வித்யாலயத்திலே இந்த வருடம் நீங்கள் வந்து பேசிய இந்த கூட்டத்தில் இருந்த இளைஞன் நான் இன்றைக்கு இந்த பெரிய இடத்தில் இருக்கிறேன், இத்தனை சேவை செய்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் போதும், நான் பிறந்த பிறவியின் பயனை அன்றே அடைவேன் என்று சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் கடல் அலை ஓய்ந்தது. கடல் இவருக்கு பொதுவாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து இதை விட இன்னும் விறுவிறுப்ப பேசக்கூடியவர். ஆனால் இங்கே காலத்தின் கட்டாயம் இடத்தின் கட்டாயமும் கூட அவருடைய நேரத்திற்கு அவர் நிறைவு செய்ய வேண்டிய நிலை. அழகாக பேசினார்கள். தாய்மைக்கு பாரதம் தந்த மரியாதை, அதை உலகம் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய படிக்கணும்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்கள் நிறைய படிக்கணும், இதிகாச புராணங்களை நிறைய படிக்கணும். அப்பொழுதுதான் நான் ஒரு இந்தியன் காலையில் பேசினார் இல்லையா சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ், நான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் சுவாமி விவேகானந்தரை படிக்கணும். அதோட நம்மளுடைய பாரம்பரிய நூல்களை கொஞ்சம் படிக்கணும். அந்த கருத்தையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவருக்கே உரிய பாணியில் கூறினார்கள். மேலை நாட்டு உறவு வேண்டும், மேலை நாட்டு மொழியும் வேண்டும், ஆனால் அந்த கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நாட்டுக்காரங்க, ஒரு சீனக்காரன் அமெரிக்காவில் போய் படித்தானே திருப்பி சீனனாவது திரும்பி வருகிறான், ஜப்பான் நாட்டுக்காரன் போய் படிச்சுட்டு வந்தாலும் அவன் ஜப்பானியனாக திரும்பி வருகிறான். நம்ம நாட்டில் இருந்து போனால் அமெரிக்கனாக அங்கே ஐக்கியமாகி விடுகிறான். திரும்பி நாட்டுக்கு போனன்றதில் இங்கே வந்தாலும் அமெரிக்கனாக தான் வாழறான். நம்ம பிறந்து இத்தனை காலம் நம்ம இந்தியராக இருந்தோன்ற அந்த நினைவு போய்விடுகிறது. ஆக இந்த கலாச்சார சீரழிவை பற்றியும் மிகவும் அழகாக எடுத்துரைத்தார்கள். நாம் நடை உடை பாவனையில் மனோபாவத்திலே நாம் இந்தியனாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், எப்பொழுது நீ மேலை நாட்டு நாகரிகத்தை காப்பியடித்து உன்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அதிலிருந்து 3 தலைமுறைகளில் உனது இனமே அழிந்து போய்விடும் என்று சுவாமி விவேகானந்தருக்குரிய கருத்துக்களை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதோட பெண்கள் போராட வேண்டும். மீடியாக்கள் பெண்களை மிகவும் கொச்சைப்படுத்துகிறது. ஆனால் அதை அந்த பெண்களை ரசித்து கண்ணீர் விட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை ரசித்து கொண்டிருக்கிறார்கள், அதிலே லயித்து விடுகிறார்கள். நம்மை இழிவுபடுத்தும் அந்த மீடியாக்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வு இங்கே செத்து போயிருக்கிறது என்று மிகவும் அழகாக கூறினார்கள். ஆக எங்கெல்லாம் பெண்மை இழிவுபடுத்தப்படுகிறதோ அதை கண்டு கொதித்து அதை எதிர்த்து போராட வேண்டும் என்றும் கூறினார்கள். அழகாக பாரதத்திற்கே உரிய பெருமைகளை அவருக்கே உரிய பாணியில் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். திரு நெல்லை கண்ணன் அவர்களுக்கு ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தின் சார்பிலும் செயலர் சுவாமிகளின் சார்பிலும் உங்களது சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We are most grateful to Nellai Kannan Ayya for his most inspiring talk. On behalf of the Vidyalaya and the Youth Convention,
I request Swami Tatprabanda ji to present him a memento. Thank you, sir.